வணக்கம் நண்பர்களே. சமீபத்தில் திரு ரங்கராஜனுடைய வீடியோ ஒன்று பார்த்தேன். அதாவது வேளாண் சட்டத்தை பற்றின சில விளக்கங்களை அவர் கொடுத்துருக்கிறார். அது குறித்த சில சந்தேகங்களையும் விளக்கங்களையும் இதெல்லாம் சொல்லியிருக்கிறேன். திரு ரங்கராஜ் இதற்கு முடிந்தால் பதில் சொல்லட்டும். அதாவது இந்த விவசாயிகளுடைய போராட்டம், இந்த கிளர்ச்சி வரும் என்று ஏற்கனவே அவர் குறிப்பிட்டிருப்பதா சொல்லியிருக்காரு. செப்டம்பர் மாதமே குறிப்பிட்டிருக்கிறதா சொல்லியிருக்கிறார். இது எப்படி இருக்கு அப்படின்னா, நான் ஒருத்தனை அடிக்க போறேன், நான் அடிச்ச உடனே பாருங்க அவன் கத்துவான். இதுல இருந்து என்ன தெரியுது? இப்படிப்பட்ட ஒரு விவசாய விரோத சட்டத்தை கொண்டு வரும் பட்சத்துல விவசாயிங்க கண்டிப்பா கிளர்ச்சி பண்ணுவாங்க, போராட்டம் பண்ணுவாங்கன்னு ஏற்கனவே தெரிஞ்சிருக்க போய் நீங்க இப்படி சொல்லியிருக்கீங்க. அதே மாதிரி நடக்குது. அப்ப இது நல்ல சட்டமா இருக்கும் பட்சத்துல ஏன் விவசாயிகள் போராட்டம் பண்ண போறாங்க? இதுல ரொம்ப அறிவாளித்தனமா பேசுறதா நினைப்பா திரு ரங்கராஜ். இந்த போராட்டத்தை விவசாயிகள் தான் பண்றாங்களான்னு அவருக்கு சந்தேகமா இருக்கு. இதற்கு பின்னாடி அரசியல் கட்சிகளுடைய பின்புலம் இருக்கிறதா அவர் சொல்றாரு. நரேந்திர மோடியே சொல்லியிருக்கிறாரு, சிபிஐஎம் கட்சி, அதாவது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தான் இந்த விவசாயிகளை இயக்குகிறதுன்னு. அதுக்கு சீதாராம் யெச்சூரி மிக வெளிப்படையா ஒரு பதில் சொல்லியிருக்கிறார். பின்னாடி இருந்து இயக்கவில்லை மிஸ்டர் நரேந்திர மோடி. இந்த புரட்சியை, இந்த போராட்டத்தை விவசாயிகளுக்கு முன்னாடி நின்று முன்னெடுத்து செல்கிறது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி என்று சொல்லியிருக்கிறார். ஏன் எங்களுக்கு என்ன தயக்கம்? வெளிப்படையாகவே கூறுகிறோம், விவசாய விரோத சட்டத்தை எதிர்த்து விவசாயிகளை திரட்டி கொண்டு போராடி கொண்டிருக்கிறது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி. நாங்கள் முன்னே நின்றுதான் இந்த போராட்டம் நடத்தி கொண்டிருக்கிறோம். இதில் சொல்வதற்கு எங்களுக்கு என்ன தயக்கம் இருக்கிறது? 2014 ஆண்டில் நரேந்திர மோடி ஆட்சிக்கு வந்ததற்கு பின் விவசாயிகளுக்கு நிறைய செய்திருக்கிறார் என்று திரு ரங்கராஜ் கூறியிருக்கிறார். ஒன்னாவது, ஆண்டுக்கு 6000 ரூபாய் ஊக்கத்தொகை ஒவ்வொரு விவசாயிக்கும். அதாவது குறைந்தபட்ச ஆதார விலை இந்த நிர்ணயத்திலேயே அரசாங்கத்திடம் ஏராளமான தடுமாற்றம் இருக்கிறது. MS சுவாமிநாதன் குழு பரிந்துரைத்த, அதாவது ஒட்டுமொத்த செலவை தாண்டி 50 விழுக்காடு கூடுதலாக வைக்க வேண்டும் ஆதார விலைக்கு என்று கூறியிருக்கிறது. ஆனால் அப்படித்தான் செய்து கொண்டிருக்கிறதா அரசாங்கம்? இல்லையே. நெல்லுக்கு குவிண்டாலுக்கு எவ்வளவு நிர்ணயம் செய்யப்பட்டிருக்கிறது என்றால் 1868 ரூபாய். இது போதாது. இதன் காரணமாக கேரள அரசு கூடுதலாக 900 ரூபாய் கொடுத்து ஒரு குவிண்டாலுக்கு 2768 வழங்குகிறது. இந்தியாவிலேயே இவ்வளவு அதிகமான குறைந்தபட்ச ஆதார விலையை எந்த மாநிலமும் வழங்கவில்லை. ஆனால் கட்டுப்படியாகாத விலையை நிர்ணயித்துவிட்டு விவசாயிகளுக்கு நரேந்திர மோடி நிறைய செய்கிறார் என்று கூறுகிறார். இன்னொரு விஷயமும் இருக்கிறது. இந்த கேரள அரசாங்கம் குறைந்தபட்ச ஆதார விலையை அதிகப்படுத்தி வழங்கி இருப்பதோடு மட்டுமல்லாமல் ஒரு ஏக்கருக்கு 2000 ரூபாய் ஊக்கத்தொகையாகவும் வழங்குகிறது. இப்பொழுது நீங்கள் இரண்டையும் ஒப்பிட்டு பார்க்கலாம். 2000 பெரிதா, நரேந்திர மோடி வழங்கக்கூடிய 6000 பெரிதா என்று. 6000 என்பது ஒரு ஆண்டுக்கு ஒரு விவசாயிக்கு வழங்கக்கூடிய ஊக்கத்தொகை. ஆனால் இந்த 2000 என்பது ஒரு ஏக்கருக்கு வழங்கக்கூடியது. அது மட்டுமல்ல, குறைந்தபட்ச ஆதார விலையை தாண்டி கூடுதலாக வழங்கக்கூடியது. அப்புறம் ஒன்று சொல்லியிருக்காரு, பயிர் காப்பீடு. இந்த பயிர் காப்பீடு என்பது 2014க்கு பின் நரேந்திர மோடி ஆட்சிக்கு வந்ததற்கு பின் வந்த விஷயம் கிடையாது. அது ஏற்கனவே இருந்து கொண்டிருக்கக்கூடிய விஷயம்தான். இரண்டாவது, இந்த பயிர் காப்பீட்டை பொறுத்த வரைக்கும் இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து சிறு குறு விவசாயிகளும் இதில் காப்பீடு செய்து கொண்டிருக்கிறார்களா? இல்லையே. எத்தனை விவசாயிகளுக்கு இந்த விழிப்புணர்வு இருக்கிறது? ஒரு வாகனத்தை காப்பீடு இல்லாமல் ஓட்டக்கூடாது என்று சட்டம் இருக்கிறது. ஆனால் விவசாயத்தில் அப்படிப்பட்ட சட்டம் இல்லையே. அப்படிப்பட்ட சட்டத்தை கொண்டு வாருங்கள். அப்படிப்பட்ட விழிப்புணர்வை விவசாயிகளுக்கு ஏற்படுத்துங்கள். அதுதான் நியாயமானது. ஏற்கனவே இருந்து வரக்கூடிய ஒரு விஷயத்தை நரேந்திர மோடி 2014க்கு பின் கொண்டு வந்தார் என்று கூறுவது எவ்வளவு தவறு? ஒவ்வொரு குடிமகனுக்கும் ஆதார் அட்டை வழங்கி இருப்பது போன்று மண்வள அட்டை வழங்கி இருப்பதாக கூறியிருக்கிறார் திரு ரங்கராஜ். மண்வள அட்டை, இதனால் விவசாயிகளுடைய விவசாயத்தில் எந்த மாதிரியான மாற்றம், எந்த மாதிரியான முன்னேற்றம் ஏற்பட்டிருக்கிறது? மண் வள அட்டை வழங்குவதற்கு முன் அவருடைய விவசாயம் எப்படி இருந்திருக்கிறது, வழங்கியதற்கு பின் எப்படி இருந்திருக்கிறது? இரண்டை ஒப்பிட்டு பார்க்கலாமே. ஒரு மயிர்கணமே உயர்ந்திருக்கிறதா? ஆதார் அட்டை எப்படி, அதனால் எந்த பிரயோஜனமும் இல்லையோ, கிட்டத்தட்ட அதே மாதிரி தானே மண்வள அட்டையின் மூலமாகவும் நடந்து கொண்டிருக்கிறது. இதில் பெருமைப்படுவதற்கு என்ன இருக்கிறது திரு ரங்கராஜ்? யூரியா தட்டுப்பாடு 2014க்கு முன்னால் இருந்தது. அதற்கு பின் இப்பொழுது பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வந்த பின் கிடையாது என்று யார் கூறியது? நாளுக்கு நாள் யூரியாவின் விலை கண்ணா பின்னா வந்து ஏறிக்கொண்டிருக்கிறது. நீங்களே புள்ளி விவரத்தை தேடி பிடித்து பாருங்கள். 2014க்கு முன் யூரியாவுடைய விலை என்ன அளவில் இருந்தது, 2014க்கு பின் என்ன அளவில் இருக்கிறது என்பது உங்களுக்கே தெரியும். இப்படி விலை ஏறிக்கொண்டிருக்கக்கூடிய விஷயத்தை நீங்கள் தாராளமாக தட்டுப்பாடு இல்லாமல் யூரியா கிடைக்கிறது என்று கூறுவது எவ்வளவு பிழை? 1 லட்சம் கோடி அளவுக்கு ஒரு வேளாண்மை கட்டமைப்பு நிதியத்தை ஏற்படுத்தி இருக்கிறார் நரேந்திர மோடி என்று கூறியிருக்கிறார் திரு ரங்கராஜ். இது எப்படி? வெறுமனே அரசு கொண்டு வந்திருக்கக்கூடிய திட்டங்களை
புள்ளி விவரங்களாக கூறுவது மட்டுமே நியாயமாகுமா? அதனால் ஏற்பட்டிருக்கக்கூடிய மாற்றம், அதனால் ஏற்பட்டிருக்கக்கூடிய நல்ல விளைவுகள் என்ன? இந்த 1,00,000 கோடி நிதியத்தினால் விவசாயிகளுடைய வாழ்க்கையில் என்ன மாதிரி மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது, அவருடைய வாழ்க்கை தரம் எவ்வளவு உயர்ந்திருக்கிறது, அதை இப்பொழுது நாம் பார்த்து கொண்டுதானே இருக்கிறோம். அவருடைய வாழ்க்கை எப்படிப்பட்டது என்பது கண்கூடுதானே. இதை நீங்கள் ஒதுக்கி இருக்கக்கூடிய அந்த நிதியத்தினால் ஏற்பட்டிருக்கக்கூடிய பலன் என்ன? ஒன்றுமே இல்லை என்பதுதானே நிதர்சனம். இந்த விவசாய போராட்டத்திலே காங்கிரஸ் ஆளக்கூடிய ராஜஸ்தானிலிருந்து எந்த விவசாயிகளும் கலந்து கொள்ளவில்லையே என்றும், கம்யூனிஸ்ட் ஆளக்கூடிய கேரளாவிலிருந்து எந்த விவசாயிகளும் கலந்து கொள்ளவில்லையே என்றும் திரு ரங்கராஜ் வருத்தப்படுகிறார். திரு ரங்கராஜ், டெல்லியில் நடைபெறக்கூடிய விவசாயிகள் போராட்டத்தின் களத்திற்கு சென்றீர்களா? அங்கே பார்வையிட்டீர்களா? இந்த மாநிலங்களில் இருந்தெல்லாம் விவசாயிகள் வந்திருக்கவில்லை என்று உங்களுக்கு நிச்சயமாக தெரியுமா? சரி, பஞ்சாப், ஹரியானா ஆகிய மாநிலங்கள் டெல்லிக்கு பக்கத்துல இருக்கு, ஈஸியா போயிட்டாங்க. தமிழ்நாடு ரொம்ப தள்ளி இருக்கு. அதனால தமிழ்நாட்டு விவசாயிகள் அங்க போகாததுனால இவர்கள் எல்லாம் இந்த சட்டத்துக்கு ஆதரவு சொல்லிட முடியுமா? கடந்த 29ஆம் தேதி தஞ்சாவூர்ல மிகப்பெரிய பொதுக்கூட்டம் இந்த விவசாயிகள் போராட்டத்தை ஆதரித்து பொதுமக்கள் மத்தியில இந்த விவசாய சட்டங்களை விலக்கி விடுவதற்காக ஒரு பெரிய பொதுக்கூட்டம் நடந்துச்சு. அதுல எவ்வளவு கூட்டம் கூடுச்சு? தமிழ்நாட்டுல தஞ்சாவூர்ல நடந்தது தானே. இது மாதிரி எல்லா மாநிலங்கள்லயுமே அந்தந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி அவர்களால் முடிந்தவரை போராட்டங்களை நடத்தி கொண்டுதான் இருக்கிறார்கள். திரு ரங்கராஜ், இப்படி நடத்துவதன் மூலமா தங்களுடைய ஆட்சேபனையை தெரிவித்துக் கொண்டுதான் இருக்கிறார்கள். இதன் மூலமா பஞ்சாப், ஹரியானா மட்டும்தான் இதில் கலந்து கொண்டிருக்கின்றன, மற்ற மாநிலங்கள் கலந்து கொள்ளவில்லை அப்படிங்கிறது கிடையாது. இந்த விவசாய சட்டத்தை திடீர்னு ஒன்னும் பிஜேபி அரசு கொண்டு வரல. 2000 சங்கர்லால் கமிட்டி அப்ப இருந்தே அலசி ஆராய்ந்து கொடுத்த பரிந்துரைகள், கருத்துக்கள், அதன் அடிப்படையில தான் இந்த விவசாய சட்டம் கொண்டு வரப்பட்டுச்சுன்னு திரு ரங்கராஜ் சொல்லியிருக்கீங்க. ஆனால் இது எந்த அவசர கோலத்தில் கொண்டு வரப்பட்டது? அவசர சட்டமாக பிறப்பிக்கப்பட்டது திரு ரங்கராஜ். அதற்கப்புறம் நாடாளுமன்றத்தில் நிறைவேற்ற வேண்டிய சூழல் வரும் பொழுது ஞாயிற்றுக்கிழமை குடியரசுத் தலைவர் கையெழுத்து போட்டிருக்கிறார். அன்று இரவே, ஞாயிற்றுக்கிழமை இரவே அரசு வெளியிடப்பட்டிருக்குது. அப்படி நிறைவேற்ற முயலும் பொழுது உங்கள் அமைச்சரவையில் இருக்கக்கூடிய சிரோமணி அகாலிதள கட்சியைச் சேர்ந்த ஒரு அமைச்சரை இதற்கு எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறார், சிம்ரத் கௌர் பாதல். அவர் என்ன சொல்லியிருக்காரு? நீங்க விவசாயிகளுக்கு ஆதரவை சட்டத்தை கொண்டு வரதா சொல்லியிருக்கீங்க. அப்படின்னா விவசாயிகளை கூப்பிட்டு கலந்து ஆலோசனை பண்ணுங்க, அவங்கள்ட்ட கருத்து கேளுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் அதை கேட்பதற்கு ஆட்சியாளர்களுக்கு தயாரெல்லாம் மனதில்லை. அதெல்லாம் அவர் செய்யற. இதற்கு ஆட்சேபனை தெரிவித்து அந்த மந்திரி அந்த அமைச்சரவையை விட்டு ராஜினாமா பண்ணிட்டு போயிட்டாங்க. அந்த சிரோமணி அகாலிதள கட்சியும் கூட்டணியில் இருந்து விலகிருச்சு. உங்க கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிக்காரர்களே இப்படி நீங்கள் கொண்டு வந்த சட்டத்துக்கு எதிராக இருக்கின்ற பொழுது இந்த சட்டம் எப்படி விவசாயிகளுக்கு நலமுள்ளதாக இருக்கும்? சரி, கூட்டணி கட்சிக்காரங்க அவங்க கூட. ஆனால் பாரதிய ஜனதா கட்சியினுடைய விவசாய சங்கம், பாரதிய கிசான் சங்கம், அதனுடைய அகில இந்திய பொதுச் செயலாளர் திரு பத்ரி நாராயணன் சௌத்ரி அவரே கூறியிருக்கிறார். என்ன கூறியிருக்காரு? அடிமட்டத்தில் விவசாயிகளுக்கு என்ன பிரச்சனை என்ற உண்மை தெரியாதவர்களால் கொண்டு வரப்பட்ட சட்டம் இது அப்படின்னு இந்தியன் எக்ஸ்பிரஸ்க்கு பேட்டி கொடுத்திருக்கிறார். உங்கள் கட்சியைச் சேர்ந்த விவசாய சங்கத்தினுடைய அகில இந்திய பொதுச் செயலாளரே கருத்து இவ்வாறு கூறியிருக்கிற பொழுது இதை விட வேறு என்ன வேண்டும்? இந்த சட்டம் விவசாயிகளுக்கு எதிரானது என்பது குறித்து சான்றளிக்க இதற்கு மேலும் உங்களுக்கு பிடிவாதமா? இதற்கு நீங்கள் வேறு முட்டுக் கொடுக்கிறீர்களா திரு ரங்கராஜ்? ஏற்கனவே இருந்து வரக்கூடிய குறைந்தபட்ச ஆதார விலை என்ற நடைமுறையில் எந்த மாற்றமும் இல்லை. அதனால் இதுல ஏன் அதை குறிப்பிடணும் அப்படின்னு நீங்க சொல்லியிருக்கீங்க திரு ரங்கராஜ். இன்னொரு விஷயம் நான் சொல்றேன். இப்பொழுது ஒரு விவசாயி தான் விளைவிக்கக்கூடிய பொருளை இந்தியாவில் எங்கு வேண்டுமானாலும் விற்பதற்கான எந்த கட்டுப்பாடும் இதுவரையிலும் இல்லை. ஆனால் இப்பொழுது இந்த சட்டத்திலே இனிமேல் தான் புதிதாக இருப்பது போல் காட்டியிருக்கிறீர்கள். இதற்கான அவசியம் என்ன வந்திருக்கிறது? ஏற்கனவே இருந்து வரக்கூடிய நடைமுறை தானே, அதே இப்பொழுது இதில் பளிச்சென்று காட்டுகிறீர்கள். இதனால் தான் விவசாயிகள் கேட்கிறார்கள். ஏற்கனவே இருந்து வரக்கூடிய நடைமுறையை இப்பொழுது புதிதாக காட்டுகிறீர்களே, அப்படி என்றால் எங்களுக்கு வாழ்வாதாரமான உத்தரவாதமான குறைந்தபட்ச ஆதார விலை குறித்து நீங்கள் ஏன் ஒன்றுமே குறிப்பிடவில்லை? அது அப்படியே நீடிக்கும், அதில் எந்த விதமான பங்கமும் ஏற்படாது என்பதையாவது நீங்கள் குறிப்பிட்டிருக்க வேண்டாமா என்பதுதான் விவசாயிகளுடைய கோரிக்கையே. சரி, இதை மற்ற விவசாயிகள் கூறினால் கூட நீங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டீர்கள். உங்களாலே தான், அதாவது பாரதிய கிசான் சங்கத்தினுடைய அகில இந்திய பொதுச் செயலாளர் தான் திரு பத்ரி நாராயணன் சௌத்ரி கூறியிருக்கிறார். நரேந்திர மோடி அவர்கள் மாறி மாறி கூறுகிறார் குறைந்தபட்ச ஆதார விலையில் எந்த மாற்றமும் இல்லை என்று. அதை ஏன் சட்டத்தில் எழுத்துப்பூர்வமாக வைக்க மறுக்கிறார்கள் என்று அவரே கூறியிருக்கிறார். இதை விட வேறு என்ன வேண்டும்? நீங்கள் வைப்பதற்கு என்ன தயக்கம், என்ன உங்களுக்கு குறுக்கீடு இருக்கிறது? ஒப்பந்த முறை விவசாயம். இந்த ஒப்பந்த முறை விவசாயத்துல விவசாயி தான் பாஸ் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க திரு ரங்கராஜ். எப்படி
நம்ம நாட்டுல 82 விழுக்காடு விவசாயிகள் சிறு குறு விவசாயிகள், அதாவது அரை ஏக்கரிலிருந்து 5 ஏக்கர் வரை தான் வைத்திருக்கிறார்கள். இவர்கள் பன்னாட்டு கம்பெனியோடு, இந்திய பெருமுதலாளிகளோடு ஒப்பந்தம் போட்டு விவசாயம் செய்யும் பொழுது, ஒரு எடுத்துக்காட்டுக்கு 5 ஏக்கர் வைத்திருக்கக்கூடிய ஒரு விவசாயி அதானி குழுமத்தோடு ஒப்பந்தம் போடுகிறார். அப்படி போடும் பொழுது அந்த ஒப்பந்தத்திலே அதானி பாசா இல்ல இந்த 5 ஏக்கர் வைத்திருக்கக்கூடிய விவசாயி பாசா? நீங்களே சொல்லுங்கள், யார் பாஸ்? திரு ரங்கராஜ், நீங்களும் உங்களை ஒரு விவசாயி என்று கூறினீர்கள். அதாவது திருச்சியில ஒரு 5 ஏக்கர் வச்சிருக்கிறதாகவும் அதுல ஏதோ விளைவித்ததாகவும் அதை ஒரு நாமக்கல் வியாபாரி கிட்ட கொடுத்ததாகவும் அந்த நாமக்கல் வியாபாரி இன்னும் உங்களுக்கு பணம் கொடுக்கவில்லை என்றும் மாறி மாறி நீங்க போன் செஞ்சு அவர் கொடுக்கலன்னு சொன்னீங்க. நாளைக்கு இந்தியாவில இருந்து எங்க இருந்தாலும் ஒரு வியாபாரி வரலாம். நமது உசிலம்பட்டியில, நம்ம மதுரை பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு கிராமத்துல விளைவிக்கக்கூடிய ஒரு விவசாயி கிட்ட விளைபொருளை வாங்கிட்டு போகலாம். அவனிடம் எப்படி இந்த விவசாயி பணத்தை வாங்க முடியும் அவ்வளவு எளிதில்? திருச்சிக்கு நாமக்கலுக்கும் ரொம்ப ஒன்றும் தூரம் கிடையாது. அவ்வளவு தூரத்தில் இருக்கக்கூடிய வியாபாரி கிட்ட இருந்து உங்களால பணத்தை வாங்க முடியலையே. நாளைக்கு வட மாநிலங்கள்ல இருந்து வரக்கூடிய வியாபாரி கிட்ட இருந்து நம்ம தென் தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஒரு விவசாயி எப்படி பணத்தை வாங்குவான்? இது எப்படி சாத்தியம்? இது விவசாயிகளுக்கு நலனுடைய சட்டமா? ஒப்பந்த முறை விவசாயமானது இந்த சட்டத்தின் மூலம் முழு வீச்சுடன் தொடங்கப்படுவதற்கு அதிகமான முகாந்திரம் இருக்கு. ஏற்கனவே பாத்தீங்கன்னா கரும்பு ஆலைகள், சர்க்கரை ஆலைகள் கரும்பு விவசாயிகள் இருந்து கரும்பு வாங்குறாங்க பாத்தீங்களா? அந்த கரும்புக்கு 15 நாட்களுக்குள் பணத்தை கொடுத்துடணுங்கிறது சட்ட விதி. அப்படி தாமதம் ஆச்சுன்னா 15% வட்டியுடன் கொடுக்கணுங்கிறதும் சட்ட விதி. ஆனால் எந்த விவசாயியாவது தான் கொடுத்த கரும்புக்கு சர்க்கரை ஆலைகளில் இருந்து 15 நாட்களுக்குள் பணத்தை வாங்கி இருக்கிறார்களா? அப்படி வாங்காத பாக்கியை 15% வட்டியுடன் வாங்கி இருக்கிறார்களா? இதற்கு சட்ட பாதுகாப்பு இருக்கிறது. அரசு தலையிடும். ஆனால் அரசு தலையிடக்கூடிய சூழலிலேயே மிக பெரும்பான்மையான விவசாயிகள் 15 நாட்களுக்குள்ள வாங்க முடிய மாட்டேங்குது. 15% வட்டியும் கிடைக்க மாட்டேங்குது. ஆனா இப்பொழுது வந்திருக்க சட்டத்தின்படி பாத்தீங்கன்னா இந்த மாதிரியான பிரச்சனைகள்ல அரசு தலையிடாதுன்னு இருக்கு. அரசு தலையிடலாட்டி என்ன ஆகும்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இதுதான் உங்கள் ஒப்பந்த முறை விவசாயத்தினுடைய லட்சணம். அத்தியாவசிய பொருட்கள் திருத்த சட்டம். சில வேளாண் விளைபொருட்கள் மக்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியமான தேவையில் உள்ளது. அரிசி, கோதுமை, எண்ணெய் வித்துக்கள், பருப்பு, உருளைக்கிழங்கு, வெங்காயம், இந்த மாதிரி நிறைய பொருட்கள். அந்த மாதிரி ஒரு பட்டியலை தயாரிச்சு இந்த பொருட்களை யாரும் பதுக்கக்கூடாது அப்படின்னு 1955 இந்திய அரசாங்கம் சட்டம் போட்டிருக்கிறது. ஆனால் இப்பொழுது வந்திருக்கக்கூடிய வேளாண்மை சட்டம் அந்த பொருட்களை பட்டியலில் இருந்து தூக்கி இருக்கிறது. குறிப்பாக அரிசி, கோதுமை, பருப்பு, எண்ணெய் வித்துக்கள், உருளைக்கிழங்கு, வெங்காயம், இதெல்லாம் மக்களுக்கு பசியை தீர்க்கக்கூடிய அத்தியாவசியமான பொருட்கள். இதை என்ன செய்யலாம் அப்படின்னா பதுக்கல் அப்படிங்கிற வார்த்தைக்கு பதிலாக நீங்கள் சேமிப்பு என்று கூறியிருக்கிறீர்கள். சேமித்து வைக்கலாம். ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம்? இந்த சேமிப்பின் மூலமாக ஒரு செயற்கை தட்டுப்பாட்டை ஏற்படுத்தி விலைவாசியை உயரச் செய்து அதற்கப்புறம் இந்த சேமித்து வைத்திருக்கக்கூடிய பொருட்களை விடுவித்து கார்ப்பரேட் கம்பெனிகள் மிக அதிகமாக லாபம் சம்பாதிக்கிறதுக்கான வழிதானே இந்த அத்தியாவசிய பொருட்கள் திருத்த சட்டம். யோசிச்சு சொல்லுங்க திரு ரங்கராஜ். ஏபிஎம்சி, அதாவது வேளாண் விளைபொருள் சந்தை குழு, இந்த இடத்துல, அதாவது மண்டின்னு சொல்லலாம் இதை பொதுவா. இந்த மண்டிங்கிற இடத்துல சில வியாபாரிகள் குறைந்த கமிஷன்ல விவசாயிகள்ட்ட இருந்து விளைபொருளை வாங்கி விற்கிறாங்க. ஒரு பெரிய வியாபாரிகளுக்கும் விவசாயிகளுக்கும் இடையே இருக்கக்கூடிய இடைத்தரகர்களா இவங்க இருக்காங்க. இவங்க 6-7% தான் லாபம் வச்சு விற்கிறாங்க. ஆனால் இந்த இடத்துல, இந்த சட்டத்தின் மூலமாக இந்த ஏபிஎம்சி இருக்கக்கூடிய இடத்துல பெருமுதலாளிகள் உட்காருவாங்க. அப்படி பெருமுதலாளிகள் உட்கார்ந்தால் என்ன ஆகும்? அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு நான் சொல்லட்டுமா? கடந்த பருவத்துல கொடைக்கானல்ல விளைந்த காப்பி கொட்டைகளை விவசாயிகள்கிட்ட இருந்து பெருநிறுவனங்கள் கிலோ 180 ரூபாய்க்கு வாங்கியிருக்காங்க. வாங்கி 1 கிலோ காப்பி தூளை எவ்வளவு வித்திருக்காங்க தெரியுமா? நெஸ்லே நிறுவனம் 11,299 ரூபாய்க்கு 1 கிலோ காப்பி தூளை வித்திருக்காங்க திரு ரங்கராஜ். அத அமேசான்ல 42% தள்ளுபடி பண்ணி எவ்வளவுக்கு? 6,299 ரூபாய். அந்த 11,299 ரூபாய் தள்ளுபடி பண்ணிடுவார். அதை பத்தி பேச வேணாம், விட்டுருங்க. இந்த 6,299 ரூபாய் வித்திருக்காங்க இல்லையா, விவசாயிகள் கொடுத்த 180 ரூபாய் எங்க இருக்கு? அந்த காப்பி கொட்டை காப்பி தூளாக மாற்றப்பட்டு 6,299 ரூபாய் விற்கப்பட்டிருக்கு. இது எங்க இருக்கு? யோசித்து பாருங்கள். இதனால் விவசாயிகளுக்கு என்ன லாபம் கிடைக்கிறது? 1 கிலோ காப்பி தூள் 6,299 ரூபாய்க்கு விற்றாலும்
அந்த விவசாயிக்கு என்னவோ 1 கிலோ காப்பி கொட்டைக்கு 180 ரூபாய் தானே கிடைக்கிறது. இதை மாற்றுவதற்கு இந்த சட்டத்தில் என்ன வழிவகை இருக்கிறது? அதை மேலும் ஸ்திரப்படுத்துவதற்கு தானே நீங்க செஞ்சிருக்கீங்க சட்டத்துல. இந்த சட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை திரு ரங்கராஜ் நீங்க ரொம்ப அழகா புத்திசாலித்தனமா சொல்லியிருக்கீங்க. அதாவது ஒப்பந்த முறை விவசாயத்துல நிலத்தில் எந்த விதமான தற்காலிக மாற்றத்தை ஏற்படுத்துவதற்கும் லோன் கிடையாது. ஏன்? விவசாயியை காப்பாற்றுறதுக்காக. உண்மையிலேயே விவசாயியை காப்பாற்றுறதுக்கு அவனுடைய நிலத்தில் எந்த விதமான தற்காலிக மாற்றத்தையும் ஏற்படுத்தாமல் இருப்பதற்கு என்ன செஞ்சிருக்கணும்? சட்டத்துல எந்த விதமான மாற்றத்தையும் செய்வதற்கு அனுமதி கிடையாது அப்படின்னு சட்டத்துல இருந்திருக்கணும். நீங்க என்ன சொல்றீங்க? சட்டத்துல எப்படி இடம் கிடையாது, லோன் கிடையாதுன்னு சொல்றீங்க. இது எப்படி இருக்கு? ரிலையன்ஸும் வால்மார்ட்டும் அதானி குரூப்பும் விவசாயிகள்ட்ட ஒப்பந்தம் போடும் பொழுது அதில் மாற்றம் எதுவும் செய்வதற்கு லோனை கட்டிக்க போறாங்க. லோன் கிடைச்சாதான் அவங்க மாற்றம் செய்வாங்களா? லோனை எதிர்பார்த்தா அந்த பெருமுதலில் நின்றுகிட்டு இருக்காங்க. என்ன ஒரு அறிவாளித்தனமான விளக்கம் திரு ரங்கராஜ். ஒப்பந்த முறை விவசாயத்துல விவசாயிக்கும் ஒப்பந்ததாரருக்கும் இடையே ஏதாவது தாவா ஏற்பட்டுச்சுன்னா நீதிமன்றம் போகக்கூடாதுன்னு வெளியே சொல்லிக்கிட்டு இருக்கிறது தப்புன்னு திரு ரங்கராஜ் நீங்க சொல்லியிருக்கீங்க. போகலாம் தான், நானும் ஒத்துக்கிறேன். நீதிமன்றத்திற்கு போகலாம், அதற்கான நிவாரணத்தை சட்ட ரீதியாக விவசாயிகள் வாங்கிக்கலாம், எல்லாம் இருக்கு, நான் மறுக்கல. ஆனால் அது முடியுமா? அதுதான் இங்க பிரச்சனையே. ஒரு 5 ஏக்கர் வைத்திருக்கக்கூடிய ஒரு குறு விவசாயியோ சிறு விவசாயியோ ஒரு பெருநிறுவனத்தோடு ஒப்பந்தம் மேற்கொண்டு விவசாயம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதுல ஏதோ பிரச்சனை ஆகி போச்சு, பணம் கொடுக்கல, இல்ல ஏதோ அவங்க விளைவித்த பொருளை அவங்க ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. இந்த மாதிரி இருக்கும் பொழுது ஒப்பந்தத்தை மீறி விட்டார்கள் என்று வைத்துக் கொள்ளுங்கள். அந்த விவசாயி அதை அதற்கான நிவாரணத்துக்கு நீதிமன்றம் போக முடியுமா? அப்படி போவதற்கு அவனுக்கு பொருளாதார வசதி, சட்ட உதவி இதெல்லாம் அவ்வளவு எளிதில் கிடைக்குமா? மிக பெரும்பான்மையான விவசாயிகள் என்ன பண்றாங்க? அதை விட குறைந்த விலைக்கு வியாபாரிகள்ட்ட வித்துக்கிட்டு இருக்காங்க. காரணம் என்ன? அவனுக்கு வெதநெல் வாங்குறது கூட கையில காசு கிடையாது, இடுபொருளுக்கு காசு கிடையாது. இதை தாண்டி குடும்ப செலவு, கல்யாணம், அது இது, குழந்தைங்க படிப்பு செலவு, இந்த மாதிரி ஏகப்பட்ட செலவு இருக்கு. இதையெல்லாம் சமாளிப்பதற்கு முன்கூட்டிய வியாபாரிகள்ட்ட பணம் வாங்குறான். அதனால வேற வழி இல்ல, அந்த வியாபாரி கிட்ட தான் தன்னுடைய விளைபொருளை கொடுக்க வேண்டிய நிர்பந்தம் இருக்கு. இப்படிப்பட்ட சூழல தான் அவன் குறைந்தபட்ச ஆதார விலைக்கும் குறைவாக விற்க வேண்டிய சூழல் ஏற்படுது. இந்த குறைந்தபட்ச ஆதார விலையை கூட அரசாங்கம் நிர்ணயிக்கல அப்படின்னா அதை பத்தி எந்த விதமான மூச்சு இந்த சட்டத்துல காட்டலையே. அப்படி இல்லாத பட்சத்துல அது நாளைக்கு நீர்த்து போகும் பட்சத்துல இந்த விவசாயிகள்கிட்ட வாங்கக்கூடிய வியாபாரியை எவ்வளவு அடிச்சு குறைச்சு வாங்குவாங்க. இந்த சிறு விவசாயிகள் இப்படி வாங்கினாங்க, சிறு வியாபாரிகளை விவசாயிகள்கிட்ட வாங்குறதா இருந்தா நாளை பின்ன அந்த இடத்துல வரக்கூடிய பெருநிறுவனங்கள் எவ்வளவு தூரம் விவசாயிகளை சுரண்டுவாங்க, எவ்வளவு குறைத்து வாங்குவாங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இதன் மூலம் அவருடைய வாழ்க்கை தரம் உயருமா இல்லை இன்னும் கீழ்நிலைக்கு போகுமா? இப்பொழுது சொல்லுது திரு ரங்கராஜ். உங்களுடைய விளக்கம் முழுவதும் நான் பார்த்தேன், அதுல நீங்க சொன்ன விஷயங்களை பூரா கேட்டேன். அதுல என்ன இருக்கு, என்னால என்ன புரிஞ்சுக்க முடியுது அப்படின்னா உங்களது அந்த கருத்துகளுக்கு பின்னாடி மிக ஆழமான ஒரு விஷயம் இருக்கு. அது என்னன்னா குறுக்கு வடத்தினுடைய அதனுடைய பின்புலத்தில் இருந்து கூட நீங்க பேசிக் கொண்டிருக்கிறீர்கள். அதாவது இந்த குறுக்கு வடம்